ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். சமையல் வந்து நிறைய செஞ்சாச்சு, நிறைய போட்டாச்சு. எல்லா ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ரெசிபி இருக்கும். சாம்பார் ரெசிபி விதவிதமாக இருக்கும். எத்தனை சாம்பார் வேணுமோ அத்தனை சாம்பார் இருக்கும், போய் பார்த்துக்குங்க. அதனால உங்களுக்கு சமையல் வந்து நான் லைட்டாக அப்படியே காட்டுறேன். பழைய குழம்பு இருக்குது கொஞ்சம், அப்புறம் ரசம் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஒரு மேனேஜ் பண்ணணும்னா நம்ம சாம்பார் வச்சுட்டோம்னா இதெல்லாம் சாம்பார் பிடிக்கிறவங்க சாம்பார் சாப்பிட்டுக்குருவாங்க, காரக்குழம்பு பிடிக்கிறவங்க காரக்குழம்பு சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஒரு சாம்பார் செய்ய போகிறேன். ஏன்னா மாங்காய் இருக்குது. அஸ்மா சொல்லிக்கிட்டே இருக்குது, எனக்கு மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சு கொடுன்னு. அஸ்புக்கும் அஸ்மாவும் எப்படின்னா, மாங்காய் போடுறது ஒரு மாங்காய், அந்த மாங்காய்க்கு 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சாம்பாரில் போடுற மாங்காய் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். சாம்பார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, சாம்பாரில் இருக்க மாங்காய் திங்கிறதுக்குனே அந்த சாம்பாரை சாப்பிடுவானுங்க. அந்த மாதிரி ஆனாலும் நான்வெஜ் தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனாலும் அந்த சாம்பார் அப்படிங்கிற வர்றப்போ மாங்காய் இருந்தால் அதை வந்து சங்கடம் இல்லாமல் சாப்பிட்டுருவாங்க அந்த சாம்பாரை. அப்படி தான் இன்றைக்கி. அதனால் மாங்காய் போட்டு சாம்பார். அப்புறம் சவுச்சோ பொரியல் பண்ணலாமான்னு எடுத்து வச்சுருக்கேன். பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம முடிக்கிற வேலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா பொரியல் செஞ்சாலும் திங்க மாட்டேங்கிறானுங்க. நான் ஒருத்தி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கணுமே, அதனால் சரி அதை விட்டுறலாம் அப்படின்னு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. முதல்ல என்னென்னா, காலையில் வீடியோ எடுக்கணும், பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில். முதல்ல பிரியாணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது. அப்புறமா அரைச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்க பாருங்க. இன்னும் க்ளீன் கூட பண்ணல, எல்லாம் குப்பையில் எடுத்து போட்டிருக்காசு எல்லாம் எடுத்து வச்சேன். அப்புறமா என்னாச்சுன்னா, கறி கடைக்காரருக்கு லீவ் இன்னைக்கு. அதனால சரி நம்ம நாளைக்கு கவுண்டம்பாளையம் தான் போகணும், அப்புறமா சிக்கன் வாங்கினோன்னா. அதனால் வேண்டான்னு சொல்லியாச்சு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறேன் நான். நம்ம வேலையை பார்க்கலாம். பேசினா நம்ம வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம வாய் அப்படி. அதனால் பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் முதல்ல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். நம்ம வாய் அப்படின்னா நம்ம ஓவர் வாயாடின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா பேசினா பேசிகிட்டே போகும். ஏதாவது ஒரு டாப்பிக்குள்ளே போய் அப்படியே வேறு டாப்பிக்கில் போகுமா, அதே சொன்னேன். நான் பேசினா அக்கா பேசவே இல்லை, நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு தங்கச்சிங்க சொல்கிறீங்க. இன்னொரு என்ன வந்தாங்கன்னா, அதிகமாக பேசாதீங்க, சமையலை மட்டும் காட்டுங்க அப்படின்ற. அந்த சமையலை மட்டும் காட்டுறதுக்கு 2000 சமையல் பண்ணியிருக்கேன். அதில் 1500 1800 கிட்ட சமையல், வெறும் சமையல் மட்டுமே இருக்கும். போய் பாருங்கள். அதுவும் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன், ப்ராப்பராக சமையலை செஞ்சு போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு சாப்பாடு ஷெரீன் வீட்டு சாப்பாடுன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல்லையும் பார்த்துக்கோங்க. ஃபுல் மெனு, ஒரு வீட்டில் சமையல் பண்ணணும்னா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் லஞ்ச், இந்த 3மே ஒரு காம்போவாகவே டெய்லியும் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான். அதையும் போய் பாருங்கள். நீங்கள் அதை செஞ்சீங்கனாலே ஒரு வருஷத்துக்கு டெய்லி ஒரு ரெசிபி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சேனல் அங்கே இருக்குது. இப்போ அதில் வந்து நான் மெனு போடுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னால் செய்ய முடியல. அதனால் அதை வந்து அப்படியேவும் விட்டுட்டு சிங்கிள் ரெசிபியாக மட்டும் போடுறோம். அதுவும் நான்வெஜ் மட்டும்தான் அந்த சேனலில் இருக்கும். இந்த நான்வெஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா எல்லோரும் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் அதிகம். வெஜ்ஜு வந்து யாருமே வீடியோ பார்த்து செய்யணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. நான்வெஜ் அப்படின்னா ஒரு புதுசாக இருக்கும், அவங்கள செய்கிறது எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை வரும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஷெரீன் வீட்டு சாப்பாடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு மெனு, ஒரு வீட்டில் ஒரு லஞ்சு செய்கிறோம்னா அந்த லஞ்சுக்கு என்னெல்லாம் வைக்கலாம், பொரியல் செய்யலாமா, அந்த ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டோன்னா அந்த குழம்புக்கு என்ன பொரியல் என்ன வறுவல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கூட அதில் இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த இதில் மெனுவை பார்த்தீங்கனாலே வருஷத்தில் 365 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரெசிபி அதில் கிடக்கு. அதுக்கப்புறமா சிங்கிள் ரெசிபி பார்க்கணுமா, 2000 ரெசிபி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் இருக்குது. எல்லாம் போய் பாருங்கள், நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ நான் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண. சாம்பார்னாலே பொதுவாக நம்ம வீட்டில் இறங்காது. ஆனாலும் இந்த மாங்காய்க்காக ஒரு சாம்பார். இந்த அஸ்மா குடிக்குமா, அவசரமாக கிளம்பி ஓடுவோமா கடைக்கு. அதனாலேயே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என் கிச்சன். பாவம்ப்பா, என் கிச்சன் அப்படியே இருக்குது. முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ என்னோட கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோவில் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டுறவங்க கிச்சன் பற்றி சொல்லுங்கள், வீடு பற்றி சொல்லுங்கள், நீங்கள் யார்கிட்ட வீடு கட்டினீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கான ஒரு பதிலாக கூட இதை எடுத்துக்கோங்க. நான் வீடு கட்டினவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலை. காரணம் அதில் வேறு எதுனா இருக்கும். அதனால் அந்த வேண்டாம். உங்களுக்கு நல்ல
அனுபவமான நல்ல உங்களுக்கு யார் இருக்காங்களோ அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்கள வச்சு வீடு கட்டுங்க. அப்புறம் ஃபுல் ஃபர்னிச்சரோட வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வீடு வாங்காதீங்க. அது வந்து ரொம்ப சில இடங்களில் வந்து தவறாக இருக்கும். ஏன்னா கபோர்டு அடிக்கிற இடத்துல வந்து சிலர் பூசுவாங்க, சிலர் பூசாமல் அப்படியே கபோர்டு அடிச்சு விட்ருவாங்க. சீலிங்லாம் பார்த்து போங்க. சீலிங்கில் வந்து பூச மாட்டாங்க, பூசாமையேவும் சீலிங் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்டீரியர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இன்டீரியோட வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து நம்ம பின்னாடி வந்து நமக்கு ரிஸ்க்காக போயிடும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. மீன் சாப்பிட்டுட்டு சாஷா குட்டி மேல் என்னடா மீன் சாப்பிட்டீங்களா? பாப்பா மீன் சாப்பிட்டியா? குழந்தைன்னு சொன்னதான் நாக்கு இப்படி வெளியே நீட்டிக்குவா ஓடின்ட்டு ஓடிட்டா. இப்போ இன்னொரு கஷ்டமான ஒரு இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரொம்ப சங்கடம். வயநாடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நம்ம கேரளாவுக்கு ஒரு டைம் வயநாடு போயிருந்தப்போ அங்கெல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து 2-3 பேர் வந்து மீட் பண்ணாங்க. மீட் பண்ணிவிட்டு ரொம்ப உங்களை பார்ப்போம் செய்வோம்னு சொல்லிட்டு மலையாளம் கலந்த தமிழோட நம்மக்கிட்ட பேசுகிறப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, நிறைய சொந்தங்கள் நம்ம சொந்தங்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானே. அவங்க எல்லாரும் அங்கே இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து நிதி உதவி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்மளால முடிஞ்சதை நம்மளும் கூட கொஞ்சம் செய்வோம். அங்கே இருக்க எல்லாருமே நல்ல சீக்கிரமாக அந்த சூழ்நிலை அந்த ஒரு கஷ்டமான ஒரு நேரத்துலேருந்து எல்லாரும் சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். இதை தவிர்த்து நம்ம ஒன்றும் செஞ்சுக்க முடியல. நேரில் போய் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளும் அங்கே போயிட்டு நமக்கு அங்கே ஏதாவது ஒரு தண்ணியில் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டமாக இருக்கும். மீட்பு குழுவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் இல்லையா? அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க வந்து அந்த கஷ்டமான ஒரு இதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ப்ரே பண்ணிக்கிறது. அப்புறமா ஒரு சின்ன உதவி நம்மளால் முடிஞ்சு சின்ன உதவி அவங்களுக்கு பண்ணுறது. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்க முடியும். மற்ற இடத்துலையும் தான் நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மழைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பார்த்து சேஃபாக எங்கன்னா போனீங்கன்னா பத்திரமா வந்துடுங்க. நைட் டைமில் ஈஸியாக தண்ணி கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகலையாக இருந்தாலும் சொல்லி இந்த தரப்பாலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தரப்பாலங்களில் மழை வர்ற காலங்களில் ஈஸியாக போய் நிற்கிறது, இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி நடந்து போகிறது, அந்த மாதிரி இந்த தண்ணியில் மட்டும் அதிகமாக அந்த தண்ணி தீ இந்த மாதிரி இதுங்கெல்லாம் அதிகமாக நம்ம வந்து அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஐயோ நான் ஒரு வேலை செய்யலை உருப்படியாக. வெங்காயம் வெட்டலை, ஒன்றும் வெட்டலை. எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டு விட்டுட்டேன். தக்காளி 3 வதங்கட்டும். கொஞ்சம் காயும் வெட்டி இதில் போட்டுடலாம். மாங்காய் எப்படி இருக்குன்னு தெரியல, வெட்டி பார்த்தா தான் மாங்காய் மஞ்சளாக இருக்கா இல்லை வெள்ளையாக இருக்கா காயாக இருக்கான்னு தெரியும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் செய்யணும் சீக்கிரமாக. நல்ல காய், புதுக்காய், இளங்காய். இதை வந்து நம்ம கோயம்புத்தூரில் என்ன சொன்னாங்கன்னா காரமடக்காயின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காய் தான் இந்த பச்சையாக இருக்கா, இந்த கத்திரிக்காயை காரமடை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நம்ம காரமடையிலேருந்து வருது போல், அதனால் காரமடை கத்திரிக்காய். கத்திரிக்காய் உங்களுக்குலாம் பிடிக்குமா? எனக்குலாம் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச காயிலே கத்திரிக்காய் வந்து பிடிக்கும். வெறும் பொரியல் செஞ்சால் கூட பிடிக்கும். எண்ணெய்க்காய் மாதிரி வெறும் பொரியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாலே எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் வந்து அப்புறம் போடுவோம், இப்போ போட்டோம்னா கரைஞ்சி போயிடும். இந்த ஒரு முருங்கைக்காய் 3 கத்திரிக்காய்க்கு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்கிற மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த காய் இப்படி இருக்கும், இப்படி தான் பார்த்தேன் நான், கொய்யாக்காய் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது மாங்காய். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து சாம்பார் தூள் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் போதும். கூட மாங்காயும் போட்டு விடுவோம். பெருசாக எதுக்கு போடுறது தெரியுங்களா? அவங்க தேடி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சங்கடப்படுவாங்க. அதுக்காக தான் பெருசாக போட்டுட்டா அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. சமையலெல்லாம் நம்ம இஷ்டப்படி செய்கிறது தான். இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் இல்லை. சமையல் வந்து நம்ம இஷ்டப்படி தான் செய்யணும். இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் ப்ராப்பராலாம் கிடையாது. ஒரு ரெசிபி செய்கிறோன்னா இந்த பொருளை இப்படி போடு, அந்த பொருளை அப்படி போடுனா ஓகே. ஆனால் அந்த மசாலாவை மட்டும் நீங்கள் கவனமாக போடணும். மற்றபடி இதை முதல்ல இதை கடைசியில் பெருசாவோ சின்னதாவோ அதெல்லாம் உங்கள் விருப்பத்தைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். சில விஷயங்களில் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாம்பார் வந்து எப்படி வச்சாலும் நல்லாயிருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. மாங்காய் எவ்வளோ பெருசாக போட்டாலும் பிரச்சனை.
இஷ்டப்படி செய்யலாம். நான் இஷ்டப்படி 10 ஸ்பூன் போட்டால் என்ன பண்ணுவீங்க? மசாலா தான் கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டுனே, மசாலாவை மட்டும் காய்கறியை சொல்கிறேப்பா, எந்த காய் வேணாலும் நம்ம போட்டு செய்யலாம்ப்பா. மசாலாவை கரெக்டாக அளவு போடுங்க, அதிகமாக போட வேணாம். அதுதான் விஷயமே. மசாலாவில் மட்டும் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா காய்கறியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உப்பு நல்லா கொதிக்கட்டும். பருப்பு பார்த்திங்கன்னா இங்கே ரெடியாக இருக்குது. 2 விசில் துவரம்பருப்பு. உப்பு போட்டால் வேகாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. உப்பு போட்டு தான் வேக வச்சேன். நான் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு பொங்காமல் வரக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இந்த லூஸு தப்பாக சொல்லி கொடுக்குது, பருப்பில் உப்பு போட்டால் வேகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பெரிய மனுஷங்க. உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். பருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்க, கொலன்னு தானே வெந்திருக்கு. இதை நான் டிப்ஸே போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மூடி மேலே பொங்கி கீழே வலியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு உள்ளே போட்டு கொதிக்கிறப்ப கல் உப்பு உள்ளே போட்டு மூடி வச்சு குக்கரில் வேக வச்சிங்கன்னா வந்து பொங்கி வராது அப்படின்னு அந்த டிப்ஸில் தான் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ பெரிய வீடியோ தேவையா, இவ்வளோ பேச்சு தேவையான்னு கேட்பீங்க. நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் பேசுகிறேன். இப்போ சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பெருங்காயத்தூள் போடணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சாம்பார் தூள்லையே பெருங்காயம் போட்டிருக்கு, அதனால எக்ஸ்ட்ரா பெருங்காயம் சேர்க்க தேவையில்லை. சாம்பார் தூளில் பெருங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். அதனால நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை அப்படிங்கிறது ஒரு குறையில, ஏன்னா மசாலா பொடியில் இருக்குது. அவ்வளோதான். இது கொதிக்கட்டும், கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இது போட்டுக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம போய் இஞ்சி பூண்டு ரெடியாக வச்சுருக்கேன், அதை போய் அரைச்சி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னண்டாக்கா எப்போ பாரு அரைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு ரெசிபி இல்லை. ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இதை செய்யவே முடியாது. ஏன்னா நான்வெஜ் நம்ம வீட்டில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறது நம்ம வீட்டில் பெரிய கட்டாயம். அதனால அரைச்சிட எல்லாம் இதுலலாம் உப்பு போட்டு அரைச்சி வைப்பாங்க, மஞ்சத்தூள் போட்டு அரைப்பாங்க, கெட்டு போயிடும் சொல்லிட்டு நான் சும்மா தான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம சரியாக அரைக்கிறோமா இல்லை ஃப்ரிட்ஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, நான் எப்பயுமே அரைச்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எதுவுமே நான் சேர்த்துக்கவே மாட்டேன். இப்படியே அரைச்சி இப்படியே வைப்பேன். அது 1 மாதம் கிட்ட இருக்கும். நிறைய இதை விட அதிகமாகவே அரைப்பேன். இதே மாதிரி 2-3 ஜார் போட்டு அரைச்சி கூட வச்சுருக்கேன். இந்த நோம்பு டைம்லாம் வர்றப்போ பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் நிறைய அரைச்சி வைப்பேன். எதுவுமே ஆகாது. 1 மாதமும் அதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து அது முடிஞ்சும் கூட இருக்கும், எதுவும் ஆகாது. என்னம்மா போங்க, என்ன மாயமோ மந்திரமோ சொன்ன மாதிரி. அதே மாதிரி மட்டனும் பார்த்தீங்கன்னா 2 விசிலில் வெந்துரு. சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்யறது? ஒருவேளை நம்ம குக்கர் சரியாக இருக்குன்னு தெரியல. குக்கர் விளம்பரத்துக்கு போயிடலான்னு இருக்கேன். அரைச்சாச்சு. நாளைக்கு தைரியமாக பிரியாணி செஞ்சிடலாம். அதான் காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பருப்பு ஊற்றிடலாம். பருப்பை வந்து நான் முதல்ல எப்பயுமே சொல்கிறதா, ரொம்ப மையாக வலுவலுன்னுலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் 1-2 வந்து முழுசாக இருக்கணும். அதாவது குழஞ்சி இருக்கணும், வேகாமையெல்லாம் இருக்கக்கூடாது. வெந்து அந்த முழுசாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வேகட்டும். அப்புறமா கொஞ்சமாக மாங்காய் புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புளி ஊற்றிக்கலாம். சரியா? பருப்பு ஊற்றி வேக வச்சுருக்கு. கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா மாங்காயில் புளிப்பு அந்த அளவுக்கு தெரியல, அதனால் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். புளி இல்லாமலே நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் புளி ஊற்றிட்டோம்னா நைட் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குல்ல, அதுக்காகவே புளி ஊற்றிக்கிறேன். அப்புறம் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தூக்கி உள்ளே வச்சாச்சு. இந்த காய்கறி எல்லாம் எடுத்து வைக்கணும். வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து என்னென்னா, இதெல்லாம் இப்படி இருக்கே, என்ன பண்ணுறது? சரி இருக்கட்டும், எல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம புதுசாக வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் நிறைய பேர் சாரீஸ் வந்து வாங்கிட்டுருக்கீங்க. ரிப்பீட்டடாக நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் வாங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வாங்காமல் இருக்கிற சிலர் வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? இவங்க ஏன்னா அப்படியே பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி சொன்னாலே எரிச்சலாக வருது. என்னத்துக்கு அப்படி சொல்லணும்? கஷ்டப்படுறவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணுமா? ஏன் மேலே போகக்கூடாதா? பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? வீடு கட்டக்கூடாதா? எதுக்கு இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு? நீங்களும் வீடு கட்டுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்களும் பிஸ்னஸ். இப்போ யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சமையல் இல்லை ஏதாவது கற்றுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு, ரேர் யூடியூப் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வீட்டில் 4 யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. எல்லாருமே என்ன மோட்டிவில் வச்சுருக்காங்க தெரியுங்களா? ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க. நம்ம பிஸ்னஸ் வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னா யூடியூப்பில் போட்டால் 4 பேருக்கு தெரியும், 4 சேல் ஆகும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப். இப்போ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ங்கிறது அப்படி தான் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நான் சமையல் போடுவேன், விளாக் போடுவேன், என்னோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுவேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. 8 வருஷமாக யூடியூப் சேனலை
கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணி நாங்கள் கொண்டு வந்து தான் இங்கே வந்திருக்கோம். உடனே எடுத்த உடனே இன்றைக்கி வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து 3 மில்லியன் கிட்ட வந்து நான் நிற்கல. 8 வருஷமாக அதுக்கு நான் போட்ட உழைப்பு என்னோட அப்போ இருந்து 8 வருஷத்துலேருந்தே என் கூட வந்த நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எப்படி உழைப்பு அதில் போட்டேன், எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக நேற்று தான் சேனல் ஆரம்பிச்சு இன்றைக்கி தான் நான் வந்த மாதிரியெல்லாம் சிலர் வந்து பேசுகிறப்போ அப்படி டென்ஷன் அப்படி ஆகுது. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு பெரிய ஆள் ஆனால் தான் என்ன, ஏன் ஆகக்கூடாதா? ஆனால் என்ன, இன்னொருத்தங்க கேட்குறாங்க அப்படியே அரசியலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு. ஆமாம், நாளைக்கு அரசியலுக்கு போய் சிஎம் ஆயிடுவேன், நானும் பிஎம் ஆயிடுவேன் அடுத்த வருஷத்தில். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஒரு இதெல்லாம் நிஜமாவே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். அப்புறம் சில நேரங்கள் வந்து டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனவே காமெடியாக நாங்கள் எடுத்துக்கோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ சிரிப்பு வந்துடும். தன்னை போலவே அரசியலில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ சிரிப்பு வந்துடும். உங்களோட இதை சொல்லணும் அப்படின்னா அதை தெளிவான முறையில் எங்கே சொல்லணுமோ அங்கே போய் சொல்லுங்க. என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. அம்மா சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நானே. அதே போல் அவங்க பிஸ்னஸை கெடுத்து நான் வந்து வளரணும், இவங்க பிஸ்னஸை கெடுத்து நான் வளரணும் அப்படின்னு ஒரு காலம் எங்ககிட்ட எந்த சிந்தனையும் அப்படி இருந்ததே கிடையாது. எங்களோட வேலை என்னமோ அதை நாங்கள் பாட்டு இப்படியே போயிட்டுருக்கோம், இப்படியே செஞ்சிட்ருக்கோம். கடவுள் எங்களுக்கு கொடுக்கறத நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யாரையும் கெடுத்து நாங்கள் வாழணும் அப்படின்ற வாழ்க்கை எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் செஞ்சதும் கிடையாது, செய்யவும் மாட்டோம். என்னமோ யூடியூப் வச்சுருந்தா என்னமோ கோடியாக அப்படியே அடுக்கி வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே அடுக்கி வச்சு செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளேயும் 1000 டென்ஷன் 1000 ப்ரெஷர் எல்லாம் இருந்து தான் யூடியூப் சேனல்ங்கிற சாதாரணம் கிடையாதுங்க. எத்தனை பேச்சு, எத்தனை ஏஜை தாங்கி அவங்க ஃபேமிலிக்குள்ளே எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நின்று சிரிச்சுட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வலின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ வீட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்கும், இந்த யூடியூப்குள்ளே வந்து இந்த கமெண்ட்ஸ்களை பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள எவ்வளோ வலி இருக்கும், என்ன இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்கள் முன்னாடி நின்று ஒரு யூடியூப் சேனலில் இருக்க யாராவது ஒருத்தர் வந்து சிரித்து பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக பேசுகிறீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ வேதனை, எத்தனை வலி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களால உணர முடியாது. ஆனால் பல பேர் சிந்திக்கிறவங்களுக்கு உணர முடியும், சிந்திக்காதமா பேசுகிறவங்களுக்கு உணர முடியாது. அவ்வளோதான். குக்கர் ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக பாருங்கள், சாம்பார் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கிறது இல்லை சாம்பார். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அஸ்மா பாருங்கள், தோசையை ஊற்றிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாம்பாரில் தோசை சாப்பிட்றேன். சாம்பாருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னமோ நிறைய மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு உங்ககிட்ட பேசியிருக்கேன். பார்த்தீங்களா என்ன சொல்கிறேன்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சனில் வந்து நின்று இருக்கீங்க, அதான் பேசுகிறீங்க. அப்போ இத்தனை நாள் யார்? நான் தானே சோறு செஞ்சேன். ஒரு மாதம் உட்காந்து சாப்பிட்டேன். ஒரு மாதம் உள்ள 25 நாள் தான் நான் சமையல் கட்டில் வந்து சமைக்கல, இவங்களே சமைச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தானே சமைக்கிறேன். எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அஸ்மா சமைச்சு போட்டா அங்கேருந்து ஒன்று கூவிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்களா, சமைச்சு ரெடியாகி விலையை சீக்கிரம் ரெடி ஆகிடுறேன் கடைக்கு போகிறதுக்கு. ரெடி ஆகிறத மட்டும் பொழப்பாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் ரெடி ஆகலை. என்ன செய்கிறது? அவ்வளோதான். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் சில விஷயங்கள் வந்து சில நேரம் சொல்லணும்னு தோன்றப்போ சொல்லிடுவேன் நான். அது மாதிரி இன்றைக்கி சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சாப்பாடு போட்டாச்சு. ஒருத்தருக்கு மட்டும் வச்சுட்டு மீதி சோறை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அவருக்கு மட்டும் மதியத்துக்கு வச்சுட்டு சுடுக்கும். காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது, ரசம் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போயிடலாம். மாங்காயை தூக்கி வச்சிடணும், இல்லைன்னா மாங்காய்க்கு சண்டை போடுவாங்க. எல்லா மாங்காயும் போட்டு அஸ்மா